இன்று நான் படித்த சென்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளி அது 175வது ஆண்டு நிறைவிழா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, முன்னாள் மாணவர் சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவிழாவுக்கு வந்திருக்கோம். அந்த வீட்லாம் பார்க்க போகிறது வந்து இதுதான் எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சர்ச்சுங்க. சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள இருக்கக்கூடிய சர்ச்சு, பழைய கால சர்ச்சு. இந்த சர்ச்சு முன்னால் ஒரு பெரிய போர்டு இருக்கு. அந்த போர்டில் வந்து அவங்கவுங்க உணர்வுகளை பதிவு பண்ணுறாங்க. பாருங்க, உணர்வுகளின் பதிவுகள். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி என்ற சர்வதேச முன்னாள் மாணவர் மாநாடு. பாருங்க, ஒவ்வொருத்தரும் இப்படி பதிவு பண்ணுறாங்க. பாருங்க, என் உயிரோடு மேலான என் பள்ளி இளங்கோ 1981. தூய மரியன்னையே எம்மை ஏற்றிவிட்ட ஏணி வாழ்க பல்லாண்டு. பதிவு பண்ணியிருக்கேன். சென்ட் மேரிஸ் பள்ளியின் சேவை தொடரட்டும் பல்லாண்டு. சேதுராமன் 1978. தொடரட்டும் பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வளர்க பல்லாண்டு. அலுமினி அசோசியேஷன் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவருக்கு நாங்கள் இன்னும் கூறி அவருடைய குறையான கருத்துக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக அன்போடு தெரிவிப்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் நேரம் அவங்க பேரும் இருக்கிறதுல வந்து மறைந்த ஆசிரியர்கள். இந்த நிகழ்வில் நம்முடைய பள்ளியை சார்ந்த 28 ஆசிரியர்கள் வைப்பு தொகையாக ரூபாய் 40,000 செலுத்தியுள்ளார்கள். இது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வாழ்ந்து முடித்த பின்பும் நம்முடைய பள்ளியில் தத்தெடுத்த உணர்வு என்பதற்காக இந்த தத்தெடுப்பு வைப்பு தொகையை வழங்கியுள்ளார்கள். இப்பொழுது நம் பள்ளியில் பணியாற்றி 28 ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர்களை வைப்பு தொகையாக உள்ள 40,000 கொடுத்து தத்தெடுப்பு நிலையில் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய முன்னாள் மாணவர் இயக்கத்தின் சார்பாக சிறப்பிக்கும் நிகழ்வு அவர்களை சிறப்பிக்க நம்முடைய மதுரை மலைமாநில இயேசுவை தலைவர் அவர்களை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மறைந்த ஆசிரியர்கள் இறைவனின் நிழலில் அமைதி காணும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள்.
மரியன்னை பள்ளியை ஆண்புறச் செய்த தாளாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இந்த லிஸ்ட்டு வந்து இதுதான் நம்ம புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் மணிக்கூண்டு கட்டுவதற்கு முன்பு இருந்த தோற்றம் இதுதாங்க. இப்போ இருக்கக்கூடிய தோற்றம். நம்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் அலுவலர்களுக்கு முன்னாள் மாணவர் இயக்கமானது பணியோடு வாழ்த்துகிறது. பள்ளியில் உள்ள சர்ச்சு, அதுக்கு உள்ளே போகலாம். சர்ச்சில் செப்பல் பிளஸ் பை எக்ஸலன்சி கிருஷ்ணாமி. இதுதான் எங்கள் பள்ளியில் உள்ள சர்ச்சு.
75வது ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் சர்ச்சு மேலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்க குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்தந்த பேச்சுவாரியாக ஆங்கில மொழி மாணவர்களை எல்லாருமே யாருக்கும் வரமாட்டேங்கிறாங்க. வரை இங்கு படித்தேன். அதற்கு பிறகு நான் குருத்துவ பயிற்சிக்காக திருச்சிக்கு சென்று விட்டதால் திருச்சி ஆர்சிஎஸ் ஸ்கூலில் சேர்ந்து விட்டேன். நான் என்னுடைய ஊர் இங்கே பக்கத்தில் இருக்கும் மேட்டுப்பட்டி. நம்முடைய அகண்ட பாரதத்திலும் நமது அழகுமிகு தமிழ்நாட்டிலும் ஒரு சிலருக்கு மட்டுமே என்று இருந்த கல்வியை, ஒரு தனிப்பட்ட சொத்தை, ஒரு தனி உடைமையை, அனைவருக்கும் கல்வி என்று கல்வியை பொது உடைமையாக்கி பொது சொற்றாக மாற்றியது இயேசு சபையினர் மட்டுமே. எனவே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாம் படித்து இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அவர்கள்தான் காரணம். கடந்த இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இங்கே நான் மேட்டுப்பட்டி குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பொழுது திருப்பலி வைத்துக் கொண்டிருந்த பொழுது வைத்து கொடுத்த பிற்பாடு மறைவழன் அவர்கள் என்னை சந்தித்து பேசும்பொழுது, நீங்கள் இத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் இருப்பதால் தமிழ் உங்களுக்கு அவ்வளவு சரியாக வராது என்று நினைத்திருந்தேன். ஆனால் நல்ல விதத்திலே இந்த திருப்பலியை நீங்கள் வைத்தீர்கள், சந்தோஷம் என்று பாராட்டினார். அந்த அளவுக்கு தமிழ் உணர்வை எனக்கு ஊட்டியது யார்? இங்கே இருந்த என்னுடைய தமிழ் ஆசிரியர் புலவர் ராமசாமி ஐயா அவர்கள். தமிழ் மற்றவர்களுக்கெல்லாம் அவருடைய மொழி கல்வி மட்டும்தான். தமிழர்களாகி நமக்கு தமிழ் என்னுடைய ரத்தம், என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்வு. எனவே தமிழை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். காரணம், எங்கள் உயிர் அது. எங்கள் வாழ்வின் கடைசி 12 ஆண்டுகள் உழைத்து மறைத்த ரோமாபுரியின் மையப்பகுதியிலே எங்களுடைய உச்ச நீதிமன்றமும் அதனுடைய நீதிமன்ற வளாகங்களும் அந்த அரண்மனை இதற்கு முன்பாக இறை பக்தி, மனிதன் மேல் அன்பு. நம்முடைய திண்டுக்கல் லியோனி அவருடைய அப்பா இஞ்ஞாசி ஆசிரியர் அவர்கள், நான் கலைந்தால் மற்றவருக்கு மாணவருக்கு முன்னாடி அதிகாலையில் இங்கே வர வேண்டும், ஏனெனில் மறைக்கிறது வகுப்பு தனியாக உண்டு. அப்போது இஞ்ஞாசி ஆசிரியர்களை பார்த்து, நாங்கள் மேட்டுப்பட்டி என்பதால் மேட்டுப்பட்டியா அப்படின்னு, இன்னைக்கு பூசைக்கு போனியா, கோயிலுக்கு போனியா, கோயிலுக்கு போகலையா, அடிக்கும் எல்லாத்துக்கும். இங்கே படித்த பொழுது 6ஆம் வகுப்பு அமர்ராஜ் ஆசிரியர், 7ஆம் வகுப்பு இதயராஜ் ஆசிரியர், 8ஆம் வகுப்பு எம்ஏ ஆண்டனி ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த இறை பக்தியை, மனிதன் மேல் வைக்க வேண்டிய அன்பை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இறைவன் மேல் பக்தி இல்லை என்றால் மனிதன் மேல் அன்பு வராது. மனிதன் மேல் அன்பு இல்லை என்றால் நீ எந்த செயலையும் செய்ய முடியாது. எனவே இறை பக்தியை, மனிதன் மேல் உள்ள அன்பை ஒழுக்கத்தோடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஆசிரியர்கள், இந்த பள்ளி, இந்த இயேசு சபையினர். ஒழுக்கம், கட்டுப்பாடு, தாழ்ச்சி, பணிவு, இது போன்ற மதிப்பீடுகள், மனிதன் வளர்ந்து உயர வேண்டிய மதிப்பீடு அனைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த கால முறைப்படி, அந்த காலத்தில் அடி, ஏற்கனவே சொன்னார்கள் எப்படியெல்லாம் அடிப்பார்கள், இடி போல அடி இறங்கினாலும் அதெல்லாம் நம்முடைய வாழ்வு கட்டாயம் தேவை என்பதை நாம் இப்போது உணர்கின்றோம். அந்த காலத்து முறை அடிப்பது என்பது. அதை ஏன் செய்தார்கள்? அதை செய்யவில்லை என்றால் இந்நேரம் இந்த மாணவர் பல பேர் சிறைச்சாலையில் தான் இருந்திருப்பார்கள். அதையெல்லாம் தடுத்து அவர்களை இந்த அடி மேல் அடி வைத்து அவர்களை ஆட்கொண்டு அவர்களை சிறந்த அடியார்களாக மாற்றியிருக்கின்றார்கள். இறைவன்கள் பக்தி செய்யும் அடியார்களாகவும் மக்களுக்கு தொண்டு செய்யும் அடியார்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் காட்டிய அந்த கண்டிப்பு, அந்த ஒழுக்கம்,
எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பணிவு வணக்கமும் முக்கியமாக எங்களை எல்லாம் வளர்த்த ஆளாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மகிழ்வோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அனுபவ பகிர்வை வழங்கிய திருமிகு முனைவர் லியோ ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நன்றி. முன்னாள் மாணவர்களே, சிற்றுண்டியை வாங்கிவிட்டு அரங்கத்திற்குள் வந்து அமருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அன்பு முன்னாள் மாணவர்களே, பழைய நினைவுகள் அப்படியே போகுது. என்னுடைய அன்பு மாணவன் மதன முனியப்பன் இங்க உட்கார்ந்துருக்கான். அங்க பாருங்க, அவன் நடிச்ச அந்த சாக்ரட்டிஸ் சிவாஜி கணேசனுடைய வசனத்தை அவன் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் பரிசை இந்த மரியன்னை மேல்நிலை பள்ளிக்கு வாங்கி கொடுத்த ஒரு பெரிய நடிகர்களாம். அவன் பேசிதான் எனக்கு சாக்ரட்டிஸ் வசனத்தை பேசணுங்கிற ஆசையே வந்துச்சு. ஏதென்ஸ் நகரத்தில் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளில் கிணவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அறிவாயுதம். சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார்? அவர் இளைஞர்களை கெடுக்கிறார். அதுக்கு கலைஞர் வசனம் எழுதியிருப்பாரு. நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா. ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் அப்படின்ட்டு அவன் நடித்த நடிப்பு. பேட்ரிக் ரைமண்ட் அவன் என்னுடைய மாணவர், மிகப்பெரிய பேச்சு போட்டு இன்னைக்கு ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. என்னுடைய மாணவர்கள், நான் உருவாக்கிய அந்த மாணவர்களும் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நகைச்சுவை உணர்வு எனக்கு தோற்றுவித்தது பெரும்புலவர் ராமசாமி ஐயா தான். எந்த நேரம் இலக்கண உணர்வோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தான், ஒரு மாடு அவனை முட்டிருச்சு. உடனே மாடு என்னை முட்டுது, மாடு என்னை முட்டுதுன்னு கத்திருக்கான். தமிழையா வந்து மாடு முட்டுது அப்படின்னு சொல்லக்கூடாது. நிகழ்காலம் முட்டுகின்றது, கிரு கின்று ஆனின்று, நிகழ்கால இடைநிலை. மாடு முட்டுகின்றது. மாடு முட்டுறப்ப எவனாவது இலக்கணம் பேச முடியுமா ஐயா? அதுக்கப்புறம் ஐயா போயிட்டு இருந்திருக்காரு, ஐயாவை மாடு முட்டிருச்சு. ஐயா வந்து மாடு முட்டுதுராட்டே, மாடு முட்டுதுரான் இருக்காரு. பையன் வந்துட்டான், ஐயா மாடு முட்டுகின்றது, கிரு கின்று ஆனின்று, நிகழ்கால இடைநிலை. அதனால எந்த நேரமும் இலக்கணத்தையே நம்பி இருக்கக்கூடாது. மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மேடைக்கு போனோம்னா 5 நிமிஷத்துல நீ கண்டுபிடி, அப்பதான்டா நீ சிறந்த பேச்சாளராக வர முடியும்னு சொல்லி நான் ஆசிரியராக வந்த பிறகு ரஜினிதாசன், ராமசாமி ஐயாலாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள். அவங்க போக முடியாத ஒரு மேடைக்கு நான் போனதுனால தான் இன்னைக்கு பட்டிமன்ற நடுவராக நான் மாறினேன். என்னுடைய முதல் மேடை வந்து திண்டுக்கல் மேட்டுப்பட்டி சர்ச்சு, வியாகுல அன்னை ஆலயம், கிறிஸ்துமஸ் விழா. ஐயோ ரொம்ப நேரம் ஆகிப்போ, சாரி. அவர் சாலமன் பாப்பையா நடுவர். நான் முதல்ல தலைப்பு என்னன்னா, இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா? நான் சமய புரட்சின்னு பேசினேன். நான் முத மேடைக்கு பாப்பையா நடுவர்னா என்ன ஆயிருப்பேன்? வேட்டியை கட்டிட்டு போய் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் பாலம்மன் சாப்பையா அவர்களேன்ட்டேன். அவர் தம்பி என் பேரை ஏயா மாத்தினாரு. அதோடு எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கி சமய புரட்சிக்கு போறா சமுதாய புரட்சி, சமுதாய புரட்சிக்கு போறா சமய புரட்சின்னு ஒளறி தள்ளி. அப்ப பட்டிமன்றம் முடிஞ்சோன்னா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஃபாதர்லாம் இட்லி சிக்கன் வேற. அந்த சிக்கன் ஃபாதர் வைக்கிறப்ப எனக்கு எப்படி கேட்குதுன்னா, நீ கிழிச்ச கிளிக்கு கோழி வேறையாக அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஆனா அப்படிலாம் சொல்லல அவரு. எனக்கு அப்படி பூனி குறுகி வேர்த்து போய் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் ஃபாதர் மைக்கேல் பங்குசாமியாரா இருந்தாரு. அவர் என்னை தோளில் கையை போட்டு தட்டி, தம்பி நீ நல்லா பேசலன்னு வருத்தப்படாத, அழகா பாட்டு பாடின, இந்த பாட்டு உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த மேட்டுப்பட்டி வியாகுல அன்னையினுடைய பேரால உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ மிகப்பெரிய பேச்சாளராக வருவேன்னு சொல்லி அன்னைக்கு நான் பேசிய அந்த முதல் மேடை அதை வகுத்து கொடுத்தது நமது பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ரச்சனியதாசனா ராமசாமி ஐயாவும். அதனால இந்த முடிக்கும்னு பேப்பர் வந்துருச்சு. எனக்கு தெரியாத எத்தனை தடவை பேப்பர் கொடுத்துருக்காங்க எனக்கு.
அதனால் நிறைய பேர் இன்னும் பேசணும். அதனால் என்னுடைய அனுபவங்கள் நிறையா இருந்தாலும் அதுவும் பாருங்கள் எவ்வளவு நாகரிகமாக எழுதி கொடுத்துருக்காங்க. விரைவாக முடிக்கவும் அப்படி எழுதி கொடுப்பாங்க. இங்கே வந்து ப்ளீஸ் எண்டு, தயவு செய்து முடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் பேசிட்டு இருக்கிறது நல்லதில்லை. பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி இந்த மேடையில் இருக்கக்கூடிய நமது பழைய மாணவர்களையும் என்னுடைய மாணவர்களையும் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை உணர்வு காட்ட தெரியாது. இப்ப இவ்வளவு பெரிய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே ஸ்டேஜில் உட்கார்ந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முக்கியமா ஃபாதர் ஸ்டீஃபன், அப்புறம் நம்ம சண்முகம், டிபோசிஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விழாவை பத்தி 3 மாசத்துக்கு முன்னாடியே ஃபாதர் ஸ்டீஃபன் என்கிட்ட சொன்னாரு. நாங்க லோயலால இருக்கும் பொழுது ஃபாதர் அமிர்தம் உண்மையிலே எங்களுடைய லோயலா அலுமினி அசோசியேஷனை புதுப்பிச்சாருன்னு தான் சொல்லணும். அப்படியே ரீஜெனரேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் லயோலாவுடைய அலுமினி அசோசியேஷன் பரவி இருக்குது. அது மாதிரி ஃபாதர் ஸ்டீஃபன் இங்க வந்த ஒரு பாடு இங்க இருக்கக்கூடிய ரெக்டர், பிரின்சிபல், கரஸ்பாண்ட் எல்லாருடைய ஒத்துழைப்போட இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி இருக்காரு. அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து கரவொழி எடுக்கணும். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணது. ஃபாதர் அமிர்தம் சொன்ன மாதிரி நானும் லயோலா அலுமினி அசோசியேஷன் வைஸ் பிரசிடண்டா இருக்கேன். எவ்வளவு ரீசெண்டா கூட யூஎஸ் சாப்டருக்காக நான் போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் மீட்டிங் பண்றதுலாம் ஒரு ஈஸி இல்லைங்க. லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். அது மட்டும் இல்லாம லியோனி சார் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம், ஆனா முடிச்சிருக்கேங்கிறத கூட ஒரு அழகா ஜோக்கா சொன்னாரு. இன்ஃபேக்ட் லியோனி எனக்கு சிறந்த நண்பர். அவர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து முதல் முறையா நம்ம சென்னைக்கு பட்டிமன்றத்துக்கு நான் தான் அவர் அழைச்சேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல விஜயனுடைய படங்கள் செந்தூர பாண்டி, ரசிகன், தேவாலாம் என்னுடைய படம் தான். அவர் ஆரம்ப காலத்துல ப்ரொமோட் பண்ணும் பொழுது அதுல தேவாவுக்கு தான், தேவா தானே, செந்தூர பாண்டி, செந்தூர பாண்டிக்கு அந்த டிவி ஸ்டேஷனுக்கு எதிர்க்க உள்ள 100வது நாளுக்கு அவரை அழைச்சேன். அவர் வந்து அப்பதான் அவர் வந்து நல்ல மேல வந்துட்டு இருக்க நேரம். ஆனா சிறப்பான ஒரு பட்டிமன்றம் கொடுத்தாரு. அப்ப விஜயகாந்த் வந்திருந்தாரு, விஜய் இருந்தாரு. விஜயகாந்துக்கு அவருக்கு தட்டி கொடுத்து ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாரு. அப்பையிலிருந்து என்னுடைய தொடர்பு அவருடைய, இப்ப அவருடைய மகன் லியோ வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து பேசின ஒரு பாடு நானும் பேசணுங்கிறது தான். எனிவே நம்ம திண்டுக்கலுக்கும் சரி, திண்டுக்கல் செம்மேலுக்கும் சரி அவர் பெரிய அளவில் பெருமை சேர்த்திருக்காரு. அவருக்கு இந்த நாள்ல நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அவருக்கு பேரே திண்டுக்கல் லியோனி தான். ஆக ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது 10 நிமிஷம் தான். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எப்போதுமே ஒரு வைரம் வந்து கூழாங்கல் ஆகுறதுக்கு அது போய் சேர்ற இடமும், அது யாருக்கிட்ட இருக்கிறவங்களும், அது தகுதி உள்ள ஆளுங்கிட்ட போறதும் தான் முக்கியம். அந்த கூழாங்கல் வந்து வைரமாகிறதும், வைரம் கூழாங்கல் ஆகிறதும் நீங்க போய் சேர்ற இடம் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு கூழாங்கல் மாதிரி இருந்த தேவகோட்டையில் இருந்த எண்ணெயை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்வாக உயர்த்தி பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய என்னுடைய பள்ளிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னையை பொறுத்தவரை தேவகோட்டையில நம்ம ஒரு அடியார் மாதிரி தான். எல்லா இடத்துலயும் அலங்கல் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்துல தான் அந்த ஃபாதர் சூசமானிக்கன்னு சொன்னோன்னதான் எனக்கு பகீர்னுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா என்னை கொண்டாந்து, என்ன அங்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது என்னை ஏத்துக்கிறதுக்கு, சென்ட் மேரிஸ் திண்டுக்கல் தான் மாட்டிச்சு. அதனால வந்தோன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபாதர் சூசமானிக்கன் தான். எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு, இவனுடைய கண்ணை விட்டுட்டு எதை வேணாலும் உரிங்க ஃபாதர். அப்ப ஃபாதர் காஷ்மீர் அவரை ஃபாதர் சூசமானிக்கன் கேட்கிறாரு, என்னம்மா இந்த மாதிரி சொல்றேன்? இல்ல ஃபாதர், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபாதர்கிட்ட இன்ட்ரோடக்ஷனே அப்படி இருந்ததுனால அவருக்கு வந்து என் மேல ஒரு தனி விருப்பம் வந்துருச்சு. அப்போ அவர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எப்போதும் நான் வந்து டெஸ்க்ல படுத்து தூங்கினா கூட அவர் பிளாஸ்க்ல இருந்து காஃபி எடுத்து கொண்டாந்து என்னோட டெஸ்க்ல கொடுத்துட்டு சொல்லுவாரு, டேய் உங்க அண்ணெல்லாம் நல்லா படிக்கிறாரு, நீ படிக்கலாம். பாருங்க எப்படிப்பட்ட ஃபாதர்ஸ் பாருங்க, நீ அப்படியே ஒதுக்கி இருக்கலாம், ஓரம் கட்டி இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம அந்த ஒரு சின்ன காஃபி கொடுத்தது என் மனசுல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது தெரியுமா? ஆனா ஒண்ணுங்க, இந்த போர்டிங் இருக்குதுங்களே, அங்க சாப்பாடு தாங்க ரொம்ப மோசம். நாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா இட்லி எடுத்து உங்களை அடிச்சேன்னு வச்சுங்க, தலையில காயமே வரும். அவ்வளவு கஷ்டப்படுவோம் அதை பிணையிறதுக்கு. அதை விட அதுல வந்து பாருங்க ஒரு எலும்பு குழம்பு ஊற்றுவாங்க. இதுக்கு பயந்துகிட்டே தெரியுமா எங்களுக்கு சிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை சிக்காயிட்டேன்னு போய் படுத்தோம்னா அங்க நல்ல பன்னும் நல்ல பாலும் கொடுப்பாங்க. இதுக்காகவே நான் சிக்குன்னு போய் படுகிறது. இதையும் ஃபாதர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கான கூட நீ இங்கேயே உட்காருன்றுவார். இந்த மாதிரி இப்ப இங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த போர்டிங்குடைய அனுபவம், அதே நமக்கெல்லாம் என்சிசி இருந்துச்சுல, ஏதோ பட்டம் கிட்ட வாங்குறதுக்குலாம் நாங்க ஜாயின் பண்ணலங்க. என்சிசில எவ்ரி ஃப்ரைடே பெரேட் இருக்கிறது போறதுக்கு காரணமே அங்க ஒரு நல்ல முட்டையும் பாலும் பண்ணும் கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் என்சிசில போய் சேர்ந்தோம். சோ இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இருந்த என்னைய வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக்கி, இங்கேயே ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் ஆக்கி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை பண்ண இங்க வந்து அத்தனை ஃபாதர்ஸும் வாத்தியார் பேர் பூராத்தையும் நம்ம லியோனி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு நம்ம பள்ளிக்கு. 175th year of the school, one of the oldest school in the country. 75 years of alumni association. அப்புறம் 25 years of the retired teachers association. எனக்கெல்லாம் பல ஸ்கூல் காலேஜுக்கு போயிருக்கேன். ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்கு ஒரு அசோசியேஷன் வச்சு அதுக்கு ஒரு 25வது ஆண்டு கொண்டாடி இருக்காங்கன்னு சொன்னா நம்ம ஸ்கூலுடைய மதிப்பு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் முடிஞ்சு போச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிக்க மாட்டாங்க, உன் வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆனா அவங்களையே வச்சு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷனுக்கு 25வது ஆண்டு விழாவை வந்து ஃபாதர் ஸ்டீஃபன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எஜுகேஷன் படிச்சேன். என்னுடைய ஆங்கிலம்ங்கிறது வந்து அங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கும் நாங்கள் வந்து அந்த ஆங்கிலம் சொல்லணும்னா ஃபாதர் பிரகாசத்தை நினைக்காம இருக்கவே முடியாது. He is the life god of English for us who joined the school in 7th standard. அப்போ வந்து இந்த கடைசி கிளாஸ் தான் ஃபாதர் பிரகாசம் அதனால நாங்கள் 50வது வருஷம் வந்தபோது அந்த வகுப்பறை எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். நாங்கள் வந்து எல்லாம் அங்கதான் உட்காரணும். நாங்க அப்போ வந்து ஒரு பையனுக்கு அவசரமா சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்ப அவர் சொல்ல சொன்னாரு, நான் எடுக்கும்போது எல்லாமே நீங்க ஆங்கிலத்துல தான் பேசணும், தமிழ்ல சொன்னார் இல்லையா, தமிழ்ல மாடு மட்டும் போது அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஒரு படத்துல சத்யராஜ் காமெடி வருமே, வந்தா போகத்தானே தெரியாது தமிழ்ல எப்படி சொன்னது மாதிரி அவன் வந்து கேட்டான். அந்த மாதிரி நான் வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னா முழுமையான இங்கிலீஷ் யூ டெல் இட் இன் இங்கிலீஷ் ஐ வில் லீவ் யூ அப்படின்னாரு. ஃபாதர் முடியல ஃபாதர் ரொம்ப அப்படின்னா, நோ யூ டெல் இட் அப்படின்னாரு. நீங்களே சொல்லி கொடுங்க. he was so kind to tell it. அவனோட அர்ஜென்சி தெரியுது, அவனை சோதிக்க விரும்பல. அப்ப என்ன சொன்னாருன்னா, ப்ளீஸ் அலோவ் மீ டு ஆன்சர் தி கால் ஆஃப் ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் நேச்சர். அப்ப அதுல கால் ஆஃப் நேச்சர்ல 2 இருக்குங்கிறது சொல்லி கொடுத்தாரு. யூ ஆன்சர் தி ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் நேச்சர், யூ லீவ் மீ அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. அவன் சொல்லிட்டு போனான். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஸோ வி வாண்ட் டு ஹேவ் அ ரிசர்ச் ஃபார் பாசிங் யூரின் அப்படின்னா we have to tell we have to answer the first call of nature, otherwise second call of nature அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இப்போ ஃபாதரை வந்து நாங்கள் சென்ட் மேரிஸ் சர்ச்சில் போய் நாங்கள் பார்த்து நாங்கள்லாம் தாஜ் ரெட்ரீட்டில் ஃபாதர் கூட்டு போனோம். we want to host lunch father அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இல்லை. இதை முதலாக என் மனதுக்கு மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். என்னுடைய ஊர் திண்டுக்கல் அருகில் இருக்கும் நத்தம், அது பக்கத்தில் ஒரு சிற்றூர். என்னுடைய தந்தையின் பெயர் மலைச்சாமி. மேலூர் வடக்கு தொகுதி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நான் நத்தத்தில் உள்ள ரோமன் கேத்தலிக் மிடில் ஃப்ளவர் ஸ்கூலில் தான் என்னோட ஆரம்ப கல்வி பயின்றுட்டு
என்னோட 6வதுக்கு தான் இங்கே வந்து 6th நடிகர் இளவரசு பேசுகிறார். எங்கள் அப்பா கூட பொலிட்டிக்கல் குலீக்ஸ்லாம் இருந்தவங்க பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ அந்த இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்காங்க நினைவுக்கூடத்துலேயே அந்த இதில் தான் வந்து உட்காந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோம். அப்போ வந்து சங்கைக்குரிய ஃபாதர் ஜோசப் டயஸ் தான் ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க. ஜான் மதுரைமுத்து ஜோசப் வந்து பிரதர். அப்போ வந்து எல்லாரும் எழுதிட்டாங்க, நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க் ஏதோ குறைச்சிருக்கு. அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் அவர்களுக்கு இங்கேருந்து அப்போ ட்ரெங்கால் பேசணும். அப்போ ஓபி ரமன் அவர்கள் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பயணியர் விடுதியில் தங்கியிருந்தாங்க. அவங்க மேலும் போய் லெட்டர் வாங்கிட்டு வந்து என்னை ரொம்ப போராடி எங்கள் அப்பா சேர்த்துட்டு போனாங்க. இப்போ வந்து எங்கள் அப்பா என்னை ஸ்கூலில் சேர்க்கிறாரு. அவன் அழைச்சாலும் அந்த ஆளுட்டு நம்ம உயிரோடு இல்லை இருந்துன்னா எங்கள் அப்பா கூப்பிட்டு அப்பா பாப்பா என்னை கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூலில் எல்லாரும் கூப்பிடுறாங்க காமிக்கணும். எங்கள் அப்பா இறந்து நீங்கள் அழுதலை. இப்போ மேடல் உட்காந்து திடீர்னு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. இத்தனையும் எனக்கு விளங்கி அவங்க அழந்த பிறகு நான் எப்படி நன்றி சொல்கிறது? இந்த வாய்ப்பை எனக்கு பெருசாக கொடுத்த அன்புக்குரிய நன்றி சமூகத்துக்கும் என்னோட கிளாஸ்மேட்டு ஸ்ரீதர், நான் வாழ்நாள் பூரா நன்றி கூடப்பட்டது ஸ்ரீதர். நடிகர் இளவரசு பேசுகிறார். ரொம்ப இப்படி நான் ஆவேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ எமோஷன் ஆக மாட்டேன். ஜென்ரலாக நடிகர்களுக்கு வந்து உணர்வை கட்டுப்படுத்தி பழகிறவங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. என்னுடைய பள்ளி மாணவ எண் 668, என்னுடைய மாணவ விடுதி எண் 32. இங்கே வந்து முதல்ல வந்து அமல்ராஜ் சார் 60D நான், அப்புறம் 70 வந்து புலவர் ஐயா ஆண்டியப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் 7th 8th Fல வந்து ஐயா ஞானபிரகாசம் சார், ரஜினிதாஸ் லியோனி சார் சொன்னாங்களே, ரஜினிதாஸ் வந்து என்னோட ஹீரோ. அவருடைய இந்த சுருள் முடி கூலிங் கிளாஸு இந்த கேட்டில் தான் வருவாங்க. கோபால சமுத்திரம் இந்த கேட்டு தான் இப்போ சின்ன கேட்டு, இப்போ பெரிய கேட்டாக இருக்குது, அது வழியாக தான் வருவாங்க. புலவர் ராமசாமி ஐயாவுக்கு அவர் வந்து 9th 10th தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இப்போ தொகுத்தி வழங்குற வேலையில் ரொம்ப காமெடியாக பேசுகிறது வந்து புலவர் ராமசாமி ஐயா, ஆண்டியப்பன் ஐயா. எல்லாரும் வந்து இன்னமும் மனசில் பிடி பீரியடில் அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமில் போய் எடுத்துக்கிட்டு என்ட்ரி போகிறதுலேருந்து எங்களுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. நான் எல்லோ ஹவுஸ் ஸோ ஸ்கூல் ஆண்டு விழா நடந்துச்சுன்னா ஆர்கனைஸ் பண்ணுற வேலை நடந்தது. எனக்கு சினிமாவில் போய் பாரதிராஜா அவர்கிட்ட நான் பார்த்தது அசிஸ்டன்ட் கேமராமேன். ஆனால் நிர்வாக வேலை நிறைய கொடுக்கும்போது எனக்கு இந்த கல்விச்சாலை கொடுத்த அத்தனையும் எனக்கு உதவி. நீ எங்கடா எங்கே போடுற, நீ எங்கே படித்த? நான் பார்த்தது சினிமா வேலை. இதை பார்த்து எந்த ஸ்கூலில் நீ படித்த அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் போய் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். டக்குன்னு எனக்கு தெரியல சந்தேஷ் தான் யாரும். அதனால தான் அவருக்கு பெரியவங்களை பார்த்து எந்திரி நிற்கணும். இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன். ப்ரேயர் ஹால், தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க, எல்லாரும் அப்படியே நிற்கிறான் பேசாமல். நான் ஒரு ஆள் மாத்திரம் தலையை கை குடிஞ்சிட்டு நிற்கிறேன். அதை ஹெட்மாஸ்டர் வாஷ் பண்ண சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை நிப்பாட சொல்லிட்டு, இந்த புது ஸ்டூடெண்ட் நியூ அட்மிஷன் வாங்க, நீங்கள் நின்றுங்க சார். உன் பேர் என்ன சார்? இளவரசு சார். எந்த ஸ்கூலில் படித்தேன்? திண்டுக்கல் சென்ட் மேரிஸ். அப்படியே எங்கே வந்த? நான் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. பிரேயர் எப்படி நிற்கணும்னு சொல்லணும்னு 220 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி நிற்கணும்னு சொல்லி கொடுத்து நான் தான் ரோல் மாடல். ஹாக்கி ஸ்டிக்கு குழந்தைசாமி செய்ய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் எட்டிப்பழம்ன்ற நாடகம் ஒன்று நடிச்சிங்களா சார்? இந்த ஞாபகம் இருக்கு சார். எட்டிப்பழம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நடிகர்கள் வசந்தமாலி சிவாஜி நடிச்சுன்னு கூட நாங்கள் பாராட்டியிருக்கோம் சார். எட்டிப்பழம்னு டைட்டில் சார். நீங்கள் வந்து அந்த கடைசியாக வந்து ஏதோ சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்திருக்கீங்க சார். நாங்கள் பார்வையற்றவர்கள் வந்து யானை எப்படி பார்த்தாங்கன்னு ஒரு தவறான முன்னுதாரணம் இருந்தது. இப்படி பார்த்தாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு அந்த மரபை உடைச்சு ஒரு பார்வையற்றவர் பிரெய்லி முறை வரும்போது இந்த இடத்துல வந்து 1330 குரலையும் பார்வை தெரியாத ஒருத்தர் சொல்லி எங்களை மோட்டிவேட் பண்ணது. அதாவது உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியல, நீங்கள் ஏன்டா மனப்பாடம் பண்ண மாட்டீங்க? கண்ணு தெரியாத ஒருத்தர் எந்த குரலை கேட்டாலும் சொல்றாருன்னு ஒவ்வொன்றுக்கும் எங்களை ஊக்குவிச்சு அடிப்படை என்பதை உருவாக்கிய ஒரு கல்வி நிறுவனம் என்றால் அது சென்ட் மேரிஸ்னா அதுக்கு எந்த வகையிலையும் வந்து மிகையானதல்ல. 175 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே கல்வி பணி ஆரம்பித்து ஒரு தலைமுறையை படித்தவர்களாக்கி 100 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும், எப்படி அம்மா அப்பா பிள்ளைகளை சேர்த்திருப்பாங்க, என்ன மாதிரியான பொருளாதார சூழல் இருக்கும். அப்ப இங்க வந்து கிறிஸ்துவம் வந்தது பிறகு மருத்துவமும் கல்வியும் இருந்ததற்கும் மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பது இந்த வளாகங்கள் என்பது அது மதம் சார்ந்ததல்ல, உண்மை. சரி, 75 வருடங்களாக ஒரு முன்னாள் மாணவர் அமைப்பு நடத்துவதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அது எதனாலன்னா அந்த ஸ்கூல் அப்படி ஒரு கட்டமைப்பை நமக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்ததுனால தான் இதெல்லாம் நம்ம நடத்துறோம். இன்னும் பல 1000 வருடங்கள் இருக்க வேண்டும். அந்த பெருமை இந்த கல்விச்சாலைக்கு வர வேண்டும். நாம் காலம் அனுமதிக்கும் வரை நாம் இங்கு வந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு இப்படி ஒரு உணர்ச்சிவசப்படுதுன்னு நினைக்கல. உணர்ச்சிவசப்பட்டது ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு முடிந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்வது நன்றி.